ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஆலு குல்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஆலு குல்ச்சா செய்கிறதுக்கு தேவையான உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரெகுலராக நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆலு குல்ச்சா செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். மைதா, சர்க்கரை, பேக்கிங் பவுடர், சால்ட், தயிர், தேவையான அளவுக்கு தண்ணி, அப்புறம் ஆயில் தேவைப்படுது. இதுதான் நமக்கு தேவையான பொருட்களுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, ஆயில் சேர்த்துக்கலாம். இப்படியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலாவது தேவைப்படும். தயிரில் ஈரம் இருக்கும் எப்படியும், அதனால் நீங்கள் தண்ணியை சேர்த்து பசியும் போது மாவுக்கான அளவாக கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நிறையா தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மாவு கரெக்டாக பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பக்குவமாக மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டுங்க. இதை மூடி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சுங்க. இப்போ தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சாச்சுங்க. இப்போ ஸ்டஃப்டு ஆனியன் குல்ச்சா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது உருளைக்கிழங்கு ரெடி பண்ணியாச்சு. மற்றபடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆனியன், சாட் மசாலா, கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்தி இந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஆனியன் சேர்த்துக்கலாம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட காஞ்சது தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, கரம் மசாலா, சாட் மசாலா, சீரகத்தூள், மிளகாய்த்தூள். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா உள்ளே வைக்கிற ஸ்டஃப் இல்லையா, கரெக்டாக இருக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டஃப்டு ஆலு குல்ச்சாக்கு நாம் பிசைஞ்சு வச்சாச்சுங்க பக்குவமாக. டேஸ்ட்டு செக் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸும் நமக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஆலு குல்ச்சாக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடியாக இருக்குது. பாருங்கள், நம்ம பால் பண்ணி வச்சுட்டோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஆலு குல்ச்சாக்கு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு ரெடியாக இருக்குது. பாருங்கள், இப்போ ஆலு குல்ச்சா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நாம் ஆலு குல்ச்சாக்கு ரெடி பண்ண மாவுலேருந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நல்லா பால் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்பவும் போல் நம்ம இந்த மாவில் கோட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை ரெகுலராக விரிக்கிற மாதிரி விரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பட்டரை எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், பட்டரை இதில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளோட ஆலு குல்ச்சாக்கு. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டஃப் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் அது கூடயே ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். நல்லா பால் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாவில் கோட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரெகுலராக நம்ம விரிக்கிற மாதிரி தான். உள்ள ஸ்டஃப் இருக்கிறதுனால ரொம்ப அழுத்தாமல் கொஞ்சம் சாஃப்டாக நம்ம தேய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பேனில் போட்டு எடுத்துக்கலாங்க.
ஆலு குல்ச்சாவுக்கு நம்ம தேய்ச்சி வச்சுருந்து ரெடியாக இருக்குது. இப்போ பேனில் போட்டு எடுத்துக்கலாங்க. பேன் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இதை போட்டுக்கலாம். நீங்கள் கீ பட்டர் எது வேணால் போட்டுக்கலாம். வேகட்டுங்க ஒரு நிமிஷம். திருப்பி போட்டுக்கலாங்க. நம்ம பட்டர் வச்சுருக்கோம். பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மேலே. நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், இல்லை கீ கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். உள்ள ஸ்டஃப் இருக்கிறதுனால ஒரு செகண்ட் ஆகும். ரெகுலராக நம்ம சுட்டு எடுக்கிறத விட இதுக்கு ஒரு செகண்ட் ஆகும். அந்த ஸ்டஃப் என்ன தான் வேக வச்சுருந்தாலும் இதில் சூடு ஏறுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகும் இல்லையா. மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அட்டகாசமாக நம்மளோட ஆலு குல்ச்சா ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் எப்படி வேணால் திக்காக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இது வெறுமனே சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். நீங்கள் இது ரெண்டுமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.